ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சனா சேனல் vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு என்னோட பையனோட பர்த்டே. அப்புறம் ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நாங்கள் 1 இயரா நானும் எங்கள் அம்மா அப்பாவும் சேர்ந்து ரன் பண்ணிட்டு இருந்த ஹோட்டலை இன்னைக்கு க்ளோஸ் பண்ண போகிறோம். அது என்ன காரணம் என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, நான் இன்ட்ரோ எடுத்துகிட்டு வரேன் தம்பி, கொஞ்சம் நேரம் வெளியில் போய் செப்பல் போட்டு ரெடியாகி நின்னுங்கன்னு சொன்னேன். நான் வர்றதுக்குள்ளே என் பையன் அவனும் செப்பல் போட்டுட்டு அவன் பாப்பாவுக்கும் செப்பல் போட்டு விட்டுட்டு அந்த ஷாலை கரெக்ட் பண்ணி வர அழகை பாருங்க. பாப்பா அண்ணாக்கு விஷ் பண்ணிருங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பி கோவிலுக்கு தான் வந்தோங்க. தம்பிக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறனால சரி அடுத்து கோயிலுக்கு போகிறக்கு டைம் இருக்காது, சரி இப்பயே போயிட்டு போயிடலான்ட்டு பாப்பாவையும் தம்பியையும் கூட்டிகிட்டு சாமிக்கிட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, எங்கள் சின்ன மாமனார் தான் இங்கே பூஜை பண்ணுறவங்க, அதனால் அவர்கிட்டையும் திண்ணீரெல்லாம் வச்சு அவர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாருங்கள், அப்படியே நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து பாப்பாவும் தம்பி ஓடி வராங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் முன்னாடி வெளியில் வந்துட்டேன். நான் இன்ட்ரோலேயே சொல்லியிருப்பேன், மிக்சடு ஃபீலிங் மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு. ஒரு சைடு ஹாப்பினஸ், ஒரு சைடு கொஞ்சம் சேடு தான். அது என்னென்னா, இங்கே பார்த்துட்டிங்கன்னா தெரியும், இங்கே பாலம் வேலை நடந்துகிட்ருக்கு, ரோடு போட்டுட்ருக்காங்க. அதனால் இப்போ 2 சைடு பிரித்து விட்டுருந்தாங்க. இப்போ 1 சைடு தான் போக வர எல்லாமே இருக்குது. இனி இதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இனி எங்களுக்கு சேல்ஸ் ரொம்ப பாதிக்கப்படும். இப்போயே கொஞ்சம் சேல்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான் சரி வேண்டாம், இப்போயே நம்ம கடையை க்ளோஸ் பண்ணிடலான்னு க்ளோஸ் பண்ணிவிட்டோம். இப்போ எங்கள் அம்மா கடைக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், கிழிஞ்சது. என்னவாமா கடையே காலி பண்ணுறதுனால எல்லாத்தையுமே ஒரு மூட்டையில் போட்டு கட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் இந்த மளிகை ஜாமானம்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பாத்திரம்லாம் நான் இனிமேல் நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து கழுவ போகிறோம். கழுவி முடிச்சுட்டு எங்கள் அண்ணி வீடு இன்றைக்கி வர்றதுனால, தம்பிக்கு பிறந்தநாள் அதனால் வர்றாங்க. அவங்களுக்கு பிறந்தநாள்னு தெரியாது, எதர்ச்சியாக தான் வராங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் சொன்னோம். வந்ததுக்கப்புறம் என் பையனுக்கு பொண்ணுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அதனால் மழை வேறு வந்துடுச்சு, அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சரி அங்கே சாப்பிட போகிற டைம் இல்லாதனால இங்கேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்லான்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சாண்ட்விச் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா கடை ஷிஃப்டிங் பண்ணுற வேலை இருக்கிறதுனால நாங்கள் கிளம்பணும். அங்கே போய் முடிச்சுட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் பையனுக்கு நான் கேக் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். கேக் வாங்கிட்டு இப்போ பர்த்டே வீடியோ தான் பார்க்க போகிறீங்க, பாருங்க. இந்த தடவை தாங்க ரொம்ப சிம்பிளாக கேக் மட்டும் வாங்கி கட் பண்ணிவிட்டு பர்த்டேவே சிம்பிளாகவே முடிச்சாச்சு. பர்த்டே ட்ரெஸ் தம்பி ஏன் போடலை அப்படின்னா, காலையிலேயே போட்டு இது பண்ணிட்டான். ஆனால் போட்டிருக்கிறதுமே புது டிஷர்ட்டு, புது ட்ரௌசர் தான். ஆனால் கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எங்கள் அண்ணி அவங்க தான் எடுத்தது, அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. பாப்பா போட்டிருக்கிறதும் அந்த புது ட்ரெஸ் தான். அவங்க நைட் ட்ரெஸ்ஸில் ஒரு 4 செட்டு பாப்பாவுக்கு எடுத்தோம். அந்த ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ உங்களுக்கு நான் தனியாக காமிக்கிறேன், அதில் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத. இதெல்லாம் கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டு அடுத்து டின்னர் சாப்பிட போயிட்டோம். அதை தான் அடுத்து பார்ப்பீங்க. கேக்கெல்லாம் ஒட்டி பாசமலைகள்லாம் பொழிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம். காலையில் வேலை இருந்தனால கடையிலேயே வாங்கி எல்லாம் சாப்பிட்டாச்சு. புரோட்டா தாங்க, புரோட்டா, தோசை எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். பை.